அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 2 பகுதி 7 புவர்லோக மேல்லோகமும் கிரக நிலைகளும். குருவே, இனி புவர்லோகம் முதலிய மேல்லோக சுரூபங்களையும் கோள்களின் அமைப்புகளும் கூறுங்கள் என்றார் மைத்ரேயர். மைத்ரேயரே, சமுத்திரங்கள், நதிகள், மலைகள் முதலியவற்றோடு கூடிய பிரதேசங்கள் பூலோகம் எனப்படுகிறது. இப்பூமியானது வட்டப்பரப்பு ஆகாயமாகும். அதுதான் புவர்லோகம். பூமிக்கு லட்ச யோசனை தூரத்தில் சூரிய மண்டலம் உள்ளது. அதற்கு லட்ச யோசனை தூரத்தில் சந்திர மண்டலம் இருக்கிறது. அதற்கு லட்ச யோசனை தூரத்தில் நட்சத்திர மண்டலம் இருக்கிறது. நட்சத்திர மண்டலத்திற்கு மேலே 2 லட்ச யோசனை தூரத்தில் புத மண்டலம் இருக்கிறது. அதற்கு அதனளவு தூரத்தில் சுக்கிர மண்டலம் இருக்கிறது. சுக்கிர மண்டலத்திற்கு அவ்வளவு தூரத்தில் செவ்வாய் மண்டலமும், அதற்கு அவ்வளவு தூரத்தில் பிரகஸ்பதி மண்டலமும், அதற்கு மேல் அவ்வளவு தூரத்தில் சனி மண்டலமும் இருக்கிறது. அதற்கு மேல் லட்ச யோசனை தூரத்தில் சப்தரிஷி மண்டலங்கள் பரவியுள்ளன. அதற்கும் லட்ச யோசனை தூரத்தில் உள்ள துருவ மண்டலமானது சகல ஜோதி சக்கரத்திற்கு நடுவே நாட்டிலுள்ள கம்பத்தை போலே விளங்குகிறது. இவ்வளவுதான் சுபர்லோகம். துவார மண்டலம் மேலே கொடியோசனை தூரத்தில் ஒரு கல்பகாலம் உள்ளது. கல்பகாலம் வாழ்கின்ற பிருகு முதலிய முனிவர்கள் வாழும் மகர்லோகம் இருக்கிறது. அதற்கு மேலே 2 கோடி யோசனை தூரத்தில் பிரம்மபுத்திரனான ஜனகாதிகள் வாழும் ஜனலோகம் உள்ளது. அதற்கு மேலே 8 கோடி யோசனை தூரத்தில் தபலோகம் இருக்கிறது. அதற்கு வைராஜர் என்ற தேவதைகள் வாழ்கின்றன. அதற்கு மேல் சத்தியலோகம் இருக்கிறது. அது மீண்டும் மரணமடையாதவர்கள் வாழும் பிரம்மலோகமாகும். பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சித்தர்களும் முனிவர்களும் வாசம் செய்யும் இடம் புவர்லோகம். அது இரண்டாவது லோகமாகும். சூரியனுக்கும் துருவனுக்கும் இடைப்பட்ட 14 லட்சம் யோசனை தூரத்தில் உள்ள சுபர்லோகம். இம்மூன்று உலகங்களும் கல்பம் தோறும் உண்டாகப்படுவதால் கிருதகம் எனப்படும். ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் என்ற மூன்றும் கல்பம் தோறும் உண்டாக்கப்படாமையால் அவை அகிருதமம் என்று வழங்கப்படும். கிருதமம், அகிருதமம் என்பவற்றுக்கிடையில் மகர்லோகம் இருக்கின்றது. இவ்வாறு அநேகாயிரம் கோடி அண்டங்கள் உள்ளன. ஞானத்தில் வியாபிக்கப்பட்டவனும் சுயம் பிராகசனும் ஞானஸ்வரூபியமான சீவனும் அதன் பிரதான தத்துவத்தில் மரத்தின் நெருப்பு போலவும் எள்ளில் எண்ணெய் போலவும் மறைந்துள்ளான். இவ்வாறு ஒன்றோடொன்று கலந்திருக்கும் பிரகதியாலி புருஷனும் ஸ்ரீ விஷ்ணுவுடைய சக்தியினாலே வியாபிக்கின்றார்கள். அந்த விஷ்ணு சக்தியும் பிரகதி புருஷோசமான சத்வாதி குணங்களையுடைய மகத்துவம் முதலிய பிரத்வாதிகள் பூதங்கள் ஈராவுற்றல்ல வஸ்துக்கள் யாவும் அவை வியாபிக்கின்றதே உண்டாகின்றன. அதன் பின் அவற்றிலிருந்து தேவ மனுராதிகள் அவர்களிடமிருந்து அவர்களுடைய புத்திரர்களும் பௌத்திரர்களும் உண்டாகி வருகின்றனர். அவற்றிற்கு ஸ்ரீஹரி பகவான் காரணமாகின்றபடியால் பரிணாம விக்கிரமமால் இருக்கிறார். பலவிதமான கர்மாக்களில் ஈடுபட்டுள்ள ஆன்மாக்கள் ஸ்ரீ விஷ்ணுவின் சக்தியை அடைந்து பேதத்தினால் வெளிப்படுகின்றன. எங்கிருந்து எவ்வுலகமெல்லாம் உண்டாகுமோ, அவை எங்கு நிலை பெற்றிருக்குமோ, எங்கு லயத்தை அடையுமோ, எதனால் வியாபிக்கப்பட்டிருக்குமோ அந்த பரபிரம்மம் மகாவிஷ்ணுவாகும். இவ்வுலகங்கள் யாவும் வேறுபாடுகள் இன்றி அந்த விஷ்ணுவின் உடையமையாலே இருக்கின்றன. அவ்வியக்கத்திற்காக மூல பிரகிருதி சராகரணம் வியாபிக்க லோக
சராகரனும் அந்த மகாவிஷ்ணுவே. அவனே எல்லா இருக்கையில் அவனிடம் மேலான வேறு எதுவுமில்லை. அவனே யாவற்றிற்கும் யோகியான சக்தியான இருக்கின்றான் என்றார் பராசர முனிவர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.